ஸோ ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் டு எஸ்பி கேமிங் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மைண்ட் கிராஃப்ட் கியூப் கிராஃப்ட் சர்வர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் வார்ஸ் அப்படி கேம் விளாட போகிறோம். ஸோ வீடியோ போகிறவங்களாம் மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐகான் பண்ணுங்க. ஸோ அப்புறம் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சொல்ல முடியாது, அதாவது 4-5 வீடியோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பெட் வாஷ் விளையாண்டுருப்போம். அதாவது மைண்ட் கிராஃப்டில் பார்த்தீங்கன்னா இந்த கியூப் கிராஃப்ட்னு ஒரு சர்வர் இருக்கும், ஃப்ரீ சர்வரு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெட் வாஷ்னு அப்படி கேம் விளையாண்டுருப்போம். ஸோ நம்ம அதே சர்வர் பிளாக் வார்னு ஒரு கேம் விளையாட போகிறோம். பிளாக் வார்னால் பிளாக் வார்லேயே பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் கேம் இருக்கும். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கேப்சர் த ஃப்ளாக், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜின்னு இருக்கும். ஆமாம், பிரிட்ஜின்னு ஒன்று இருக்கும் கேம் ஒன்று. ஆமாம், அதான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ கேஸ் இந்த கேம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அது கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அந்த பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட் ஒருத்தர் இருப்பான், நம்ம ஒருத்தர் இருப்போம். ஆனால் ஆப்போனண்ட் சைடு ஒன்று இருக்கும், நம்ம சைடு ஒன்று இருக்கும். நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பிட் இருக்கும். ஆனால் பிட்டுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ட் மாதிரி ஒன்று இருக்கும். அதுமாதிரி அது அவங்க சைடில், அதாவது ஆப்போனண்ட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பிட்டு, அதாவது வாய்டு மாதிரி ஒன்று இருக்கும். நம்ம வந்து 5 டைம், அதாவது 5 டைம் நம்ம வந்து அந்த வாயில் போய் விழுந்தா நம்ம மின்னர். அவள் தான் கான்செப்ட்டு. நான் விளையாட விட புரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா அது இருக்குது பார்த்தீங்களா, இதான் நம்மளோட அந்த ஒன் வே பார்த்து. அதாவது அந்த ஒன் வே கிக்கலாம் நம்ம எப்படி வேணால் போய்க்கலாம். நம்ம தான் பிளாக் கொடுத்துருவாங்க, நமக்கு வெப்பன்ஸும் கொடுத்துருவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே குட்டு அடிச்சு அவனை அடித்து தள்ளி விட்டு நம்ம வந்து அவன் பிட்டில் போய் விடணும், அதாவது அவன் வாயில் போய் விடணும். ஸோ பார்த்தீங்கன்னா அவன் நம்மளை அடிச்சு இப்படியே விட்டா பாருங்க, விட்றான் பார்த்தீங்களா. அதுமாதிரி அவன் நம்ம சைடில் விழுந்தா அவனுக்கு பாயிண்ட்டு, நம்ம வந்து அவன் சைடில் விழுந்தா நமக்கு பாயிண்ட்டு. ஓகேவா, இதான் கான்செப்ட்டு. பார்த்து நம்மளும் டக்குன்னு ஓடலாம். பார்த்தா இவன் ப்ரோ பிளேயருமே விளாட்ற, நமக்கே வாடே எனக்கே வாடாடே அவனை ப்ரோ பிளேயர் கேட்டுப்பாங்கடா ஊருக்குள்ள. டே என்ன கேஸ் நம்மளே அடிக்கிறான் பட்டுக்குன்னு, எங்கடா போகிறான் கேஸ். எனக்கு தெரிஞ்சு ஒரு பீஸில் ஆடுறான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் கேஸ் கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பீஸில் அதாவது அவன் பீஸில் ஆடுறாரு. பீஸில் ஆடுறாங்களா செம்மையாக அடிக்கிறாங்க, சுற்றி அடிக்கிறாங்க. நான் மொபைல் பிளேயரா, அது மட்டும் இல்லாமல் சரியாக லாக் ஆச்சு. அதான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செம்மையாக லாக் ஆகுது, என்னன்னு தெரியல. ஸோ நான் ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் பார்த்தீங்கன்னா இன்னும் முடியல. பட் பார்த்தீங்கன்னா நம்மளும் அடிக்க முடியல. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா அவன் வந்து குட்டு அடிக்கிறாங்க கேஸ். நான் வேறு விளையாட தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு லாகில் பார்த்தீங்கன்னா கண்ணா ஒன்று கீழே ஒன்று செத்துடுறேன், வாயில் கீழே ஃபுல்லாக வாயிடுறானே. ஸோ நான் பார்த்தீங்கன்னா கீழே ஒன்று செத்துருவீங்க, அதில் லூட் வந்துடும் நமக்கு. அதை பார்த்தீங்கன்னா லூட்டுங்கிறது நமக்கு வந்து பர்மனெண்ட். ஓகேவா, செத்தா வந்துட்டு தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம பவுட் அடிப்போம், பவுட்டுலே தப்பிச்சிட்டான்டா. இங்கே எப்படி அடிப்போம், ஐயோ என்னடா எங்கேயும் போயிட்டுருக்கான், வளைஞ்சி போயிட்டுருக்கான் கேஸ். அவள் அடிக்கிறான் கேஸ், அடிக்கிறான் கேஸ், அடிக்கவே முடியல கேஸ். என்ன ஐயோ கேஸ், என்ன இது நம்மளும் அடிக்கலான்னு பார்த்தா அவன் என்ன மேலே போயிட்டான். அப்படியே தள்ளி விட்டுருவோம் கேஸ். இன்னும் ஆமாம், நாங்கள் பார்த்தீங்கன்னா கேஸ் நீங்கள் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கார்னர், அதாவது கார்னர் பார்க்காதீங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் டியூவல்னு இருக்குது பார்த்தீங்களா. அதில் ஃபைட் வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 3 minutes அப்போ 38 seconds இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா கீழே ப்ளூ கலரில் 5 இது இருக்குது பார்த்தீங்கன்னா டாட்டு. அதான் அவன் 5 டைம் வந்து ஜெயிச்சிட்டான்னா அர்த்தம். அதான் 5 டைம் வந்து நம்ம பிட்டில் விட்டான்னா அவன் ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா 5 டைம் கீழே நம்ம பிட்டில் விட்டான், ஆனால் ஜெயிச்சிட்டான் கேஸ். நம்ம தோத்துட்டோம். இருக்கு கேஸ், விடக்கூடாது, நம்ம விடவே கூடாது. பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிக்கிறோம், இந்த கேம் பார்த்து ஜெயிக்கிறோம், மாசாக ஜெயிக்கிறோம். சும்மா மாசாக ஜெயிக்கிறோம் பாருங்கள். இப்போ வெட்டு மாசாக உள்ள ஜெயிக்கிறோம். பார்த்தீங்கன்னா லாக் தெரியுது பார்த்தீங்கன்னா கேஸ், லைட்டாக லாக் ஆகுது. ஸோ ஓகே, எல்லாம் கண்டுக்க வேணாம். இப்போ நம்ம கரெக்டாக நினைக்கிறேன், இப்படி கரெக்டாக இருக்குது. ஸோ டக்குன்னு போகிறோம். இப்போ வாங்க கேஸ், டக்கு போ. லோட் ஆகுது 3 2 1 0. அவள் தான் வந்தாச்சு. வாங்க நம்ம பிரிட்ஜை போட்டு, ஐயோ கேஸ் பக்கில் பார்த்து நம்ம வீட்டிலே விட்டோம். ஆனால் நம்ம வீட்டிலே உண்டாகாது, அவங்க வீட்டில் வந்தால் நமக்கு பாயிண்ட் ஏறும். வாங்கி டக்கு நம்ம பிரிட்ஜை போட்டு டக்கு ஐயோ நமக்குன்னே எல்லாம் வரலாம் கேஸ். சரி என்ன கேஸ், நம்ம பிரிட்ஜை போட்டு போகலாம் பார்த்து நமக்கே பிளாக் போட்டு விட்டாங்க. ஆனால் நம்ம தான் போட்டு விட்டோம் பிளாக், நம்மளே போட்டு அடிச்சிக்கிட்டோம். ஸோ வாங்க டக்குன்னு போகணும். எவனுமே காணும் ஆப்பனண்டு, எங்கே இருக்கான் ஆப்பனண்டு, இங்கடா அவன் சத்தம் மட்டும் கேட்குது பவுடுற மாதிரி. இருக்காங்க கேஸ், அங்கே இருக்காங்க கேஸ். சரி டக்குன்னு போவோம். பற்றி அவனும் போட்டு வரான் கேஸ், அதாவது அதை பற்றி அவனும் பிரிட்ஜை போட்டு வரோம். அவன் டக்குன்னு போவான், அடிச்சு விட்டு போயிடுவோம், அவன் வந்துடக்கூடாது கேஸ். தான் கேஸ் டெக்னிக் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம வரக்கூடாது. பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் என்ன கேஸ் இது, நம்ம கண்ணுக்கு முன்னாடி பிட்டு வச்சாரு பார்த்தீங்கன்னா கேஸ். ஆனால் அவன் பிட்டு நம்ம கீழே உள்ளாமே அவன் பிட்டில் குச்சி சந்தோஷமாக இருந்த கேஸ். பார்த்தீங்கன்னா அவன் குச்சி நம்ம பிட்டில், ஆனால் நம்ம ரிவர்ஸ் வந்துட்டோம். சரி வாங்க விடக்கூடாது, நம்ம வாழ்க்கையும் மாசாக போகிறோம். இருக்குதுங்க கேஸ். அதான் கேஸ் பார்த்தீங்கன்னா டெக்னிக் என்ன கேஸ்னா பார்த்தீங்கன்னா டெக்னிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து இனிமேல் பிரிட்ஜை போட்டு போகிறான்னா அந்த பிரிட்ஜை வந்து பிளாக் பண்ணி விட்டுருணும். அதே மாதிரி அவன் நமக்கு பண்ணுவோம். அதான் கேஸ் கடுப்பு. ஆனால் நிறைய பேர் வந்து பண்ண மாட்டாங்க. சில பேர் வந்து ப்ரோ பிளேயர்னு மனசு நினச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேவலமாக விஷயம் பண்ணுவாங்க. நானும் இப்போ அதான் பண்ணேன். அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க அதாவது அந்த மாதிரி கேவலமான மனுஷன் கற்றுட்டு நானும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். அதை அதான் டெக்னிக்கே அப்படி தான் பண்ணணும்.
பட் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு கட்டிகிட்டே வரான் பிரிட்ஜை, அவன் பிளாக் பண்ணிட்டு போனால் என் மனசு கஷ்டமாக கேட்கணும். அதான் நானும் பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா நானும் அப்படி தான் பண்ணேன். சில கண்டுக்காதீங்க ஓகேவா, ஆனால் டெக்னிக்கே அப்படி தான் நான் வேணால் பண்ணணும். அது தப்பு ஒன்றும் கிடையாது, கேம் ரூலே அப்படி தான். கேம் ரூல் வந்து நீங்கள் வந்து என்ன வேணால் பண்ணிக்கலாம், ஆனால் சீட் மட்டும் பண்ணக்கூடாது ஓகேவா. சீட்னா இந்த மாதிரி ஹேக் பண்ணி பறக்கிறதோ செலிப்ரேட் பண்ணி அடிக்கிறதோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. மற்றபடி என்ன வேணால் பண்ணலாம் ஜெயிக்கிறதுக்கு, அடிச்சு கொண்டு அப்புறம் நீங்கள் வந்து பிட்டில் விடலாம். இந்த மாதிரி பிளாக் வந்தால் அவன் பிளாக் அடைச்சி கூட இந்த மாதிரி பண்ணலாம். இதான் கேஸ் ரூல் ஓகேவா. ஸோ அதனால் நானும் அப்படி பண்ணேன். ஸோ ஜப்பை போட்டு ஐயோ எனக்கு என்ன வயசு வரீங்க அப்பாடா. ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா 3 கிலோ வந்துட்டோம், அதை பிட்டில் வந்துட்டோம். சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூன்னு காட்டி ரெட்டு கலரில் 3 டாட் வந்துருக்கு பார்த்தீங்களா. அந்த பாருங்கள் ரைட் சைடில் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூன்னு பார்த்து 3 ரெட்டு கலர் டாட் வந்துருக்கு பார்த்தீங்களா. நம்ம வந்து 3 தான் வந்துட்டோம், 2 ஒன்று தான் முடிச்சிடலாம். ஸோ டக்குனு மேலே போயிடுவோம். அதான் பார்த்தீங்கன்னா இந்த மேப், இந்த கேமை பற்றி எல்லா மேப்பும் எனக்கு தெரியுமா. ஸோ நான் எப்படி போனால் ஜெயிக்கலாம் எனக்கு தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மேலே போயிட்டு கழிச்சிட்டோம். இன்னும் ஒரு தடவை கேஸ், இன்னும் ஒரே நம்ம பிட்டில் விட்டா நம்ம ஜெயிச்சிடுவோம். அவளை ஜெயிக்கலாம் போகிறோம் அப்படின்னாலும் அவன் ஒரு தடவை நம்ம பிட்டில் விழுந்தான். நம்ம பாருங்கள் 4 தடவை வந்துட்டோம். இப்போ ஜெயிக்கிறோம், மாதம் ஜெயிக்கிறோம். வாங்க டக்குன்னு ஓடுற டக்கிலே போயிட்டுருக்கான். கேஸ் மேலே ஏறி வந்தான், டக்கு மற்ற கீழே இறங்கி ஓடிட்டுருக்கான். தோக்க போகிறோன்னு அவனுக்கு பயம் வந்துட்டு விலகு அவன் கண்ணில் தெரியுது. சரி ஓகே, சரி கலாயக்கூடாது ஓகேவா, கலாயக்கூடாது. ஸோ அவங்க டக்குன்னு ஜெயிச்சிடும், மற்ற செத்துட்டான், நம்ம குடிச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா ஜெயிச்சாச்சு கேஸ். அவள் தான் மாசாக ஜெயிச்சிட்டோம், பார்த்தீங்கன்னா சூப்பராக ஜெயிச்சிட்டோம். ஐயோ அவன் கோச்சிட்டான் போல கேஸ். பார்த்தீங்கன்னா எனக்கு யாரும் தெரியாது, இவன் வந்து ரேண்டமான பர்சன் தான். ஆனால் எங்கே என்ன வேணால் விளாடுவான். அதாவது பார்த்தீங்கன்னா இவன் எந்த கண்ட்ரியில் வேணால் விளாடுவான். இவன் சொல்ல முடியாது நம்ம இந்தியாவுக்கும் விளாட்லாம், இல்லை நம்ம தமிழ்நாட்டுக்கும் விளாட்லாம், சொல்ல முடியாது. பார்த்தீங்கன்னா அவன் கோச்சிக்கிட்டான். சரி ஓகே என்ன பண்ணுறது, கேம்னா விளாட்டாக நினச்சிக்கணும். இப்போ சீரியஸாக எடுத்துட்டான். சரி ஓகே வாங்க நெக்ஸ்ட் கேம் போகலாம். நெக்ஸ்ட் கேம் அதே மாதிரி தான், அதே கேம் விளாட போகிறோம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம டக்குன்னு உள்ளே போவோம். ஸோ கேஸ் டக்குன்னு உள்ளே போவோம். என்னடா இது கேஸ், ஒரு ப்ரோ பிளேயர் வந்திருக்கா, நம்மளை பார்த்து பயந்தே ஓட்டாங்க கேஸ். ஓட்டேன் அங்கே பார்த்தீங்களா இல்லையா, ஒரு எஸ்பி கேமிங் ப்ரோ பிளேயரை பார்த்தோன்னே பயந்து ஓட்டான். சரி ஓகே ஐயோ பயந்து ஓட்டாங்க கேஸ். பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்தோன்னே பயந்து ஓட்டான். அதாவது கேம் டெஃப்ட் ஆகிட்டான் கேஸ். சும்மா தான் சொன்னாங்க கேஸ். பார்த்தீங்கன்னா அவன் என்ன சுச்சுவேஷன் தெரியல, ஒரு அவன் நெட்டு பக்கா இல்லை நெட்ஒர்க் இஷ்யூவான்னு தெரியல. நம்ம சொல்லிட்டுருக்கோம், நம்ம மட்டும் ஐயோ அவன் கேட்டானா அவன் தான் கழுவி ஊட்டிகிட்ருப்போம். சரி வாங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கும் இருக்கா. ஸோ அதில் சும்மா ட்ரை பண்ணுவேன், குச்சி போயிட்டு இருந்தேன். சரி வாங்க ஐயோ ஆடாப்பாங்களா ரைட்ரா ரைட்டு. சரி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நெட்டில் தான். ஸோ நான் பார்த்தீங்கன்னா குச்சிட்டே இருந்தேன், பார்த்து கீழே குச்சிட்டேன். சரி ஓகே பார்த்தீங்கன்னா கேம் லோட் ஆகிடுச்சு, கேம் வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் மேப் கிட்டவா. சரி ஓகே இந்த மேப்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எல்லா மேப்பும் ஒரே மேப் தான் கேஸ் இருக்கும், ஒரே மாதிரி தான் கிட்ட ஓப்பனாக தான் இருக்கும். வாங்க கேஸ் நெட்டை அடைச்சி விட்டு போயிடுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா மண்ணை உந்துக்கூடாது, நம்ம பிட்டில் உந்துருவோம். அதனால் பார்த்து நிறைய வழி இருக்குது, சுற்றிட்டு வரலாம், அப்படி வரலாம் இப்படி வரலாம் எப்படி வேணால் வரலாம். நான் சும்மா போட்டு விட்டேன் கேஸ். பார்த்தீங்கன்னா டக்கு நம்ம பிடிச்ச போடும். இந்த ப்ளூ ஸ்பீடாக போகிறான் கேஸ். நான் ஒன்றும் கொல்ல கேஸ், அவனை நாளாக கொல்ல நான் அவனை பிளாக் போட்டு வந்தான். அவன் குடு விடியாந்தான், டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவனா அடிச்சு அடிக்கிறான் கேஸ். நான் அவனை அடிக்கவே கேஸ், அவன் அடிக்கிறான், அடிக்க விடுறாரு. நம்ம ஜெயிக்கிறோம், சீக்கிரம் ஜெயிக்கிறோம். ஓடுற குடு டக்குன்னு பிளாக்கை போடு மேலே ஏறி ஊழ போய் அவன் போகிறான். அவ்வளோதான் கேஸ் ஜெயிச்சிட்டோம். அதாவது ஒரு பிட்டு வந்துட்டோம், 4 டைம் ஜெயிச்சிட்டோமா. இன்னும் 4 டைம் ஜெயிக்கணும். ஸோ டக்கு பாத்திரம் போட்டுப்போம். கேஸ் இங்கே பார்த்தீங்க கேஸ் உடச்சு விட்டு போயிருக்கான். நம்ம போக்குறாரு அதை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கா, சுயநலமாக இருக்காங்க கேஸ். நம்மளும் ஜெயிக்கூடாது அவன் ஜெயிக்கூடாது நினைக்கிறாங்க கேஸ். ஐயோ ரொம்ப கேவலமாக இருக்காங்க. ஐயோ சரி போட கேஸ். மேலே ஏறி அடிக்கிறான். வாங்க டக்குனு மேலே ஏறிட்டு ஐயோ அடிக்கிற ஓடுற அடிச்சு கொண்டுட்டான். ஐயோ கேஸ் நமக்கு பிபி வர மாட்டேங்குது, அடிக்க தெரியல நமக்கு. ரொம்ப கேவலமான பிபி பிளேயராக இருக்கும். சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டக்குன்னு வந்து எல்லோரும் அடிச்சு கொள்ளணும். எல்லாமே நம்ம ப்ரோ பிளேயர் ஆகணும். இருங்க ஆகிடுவோம், சீக்கிரம் ஆகிடுவோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்க கேஸ். நைஸ் ஜெயிச்சிட்டோம். என்ன 2 தான் கீழே விழுந்தோம், அதாவது பிட்டுக்குள்ள 2 தான் விழுந்தோம் உழுதல. பட் என்ன ஜெயிச்சிட்டோம். அவன் பயந்தான் போல கேஸ், பயந்துட்டான். திருப்பியும் காத்தியான் கேஸ். ப்ரோ பிளேயர் எப்படிலாம் திருச்சி வராங்க. மொத்தம் நம்ம பார்த்தோன்னே ஓட்டான். மொத்தம் 2 ஆட்டம் முடிச்சுன்னா ஐயோ அவரா பெரிய ஆச்சுன்னு நினச்சி ஓட்டான். என்ன கேஸ் இதெல்லாம். சரி நம்மளை பார்த்து அப்படியே ஓடனா நம்ம யாருக்கும் விளையாடுறது இப்படியே எல்லோரும் ஓட்டா என்ன பண்ணுறது. சரி சரி வாங்க நெக்ஸ்ட் கேம் போவோம். என்ன கேஸ் இப்படியே வர போகிறவங்களாம் இப்படியே போயிட்டு என்ன பண்ணுறது. இப்படிலாம் இருந்தால் அந்த கேம் நடத்த முடியாது. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு கேம் வச்சுக்கலாம். ஸோ வாங்க கேஸ் லாஸ்ட்டு கேமு இதோட முடிச்சுக்கோம் கேமு. ஸோ வாங்க திருப்பி பிரிட்ஜை போட்டு போகலாம் கேஸ். நீங்கள் பிரிட்ஜை போட்டு போகலாம், அப்படியே ஓடலாம். ஆனால் பிரிட்ஜு போட்டு போகிறது தான் கேஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா அதுதான் நமக்கு ரொம்ப சேஃபு. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் அந்த டெக்னிக்கு, அதான் பிளாக் போட்டு போயிடுவோம், அதை பண்ணிட்டு போயிடுவோம், அதான் கடுப்பு. ஸோ பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே அப்புறம் அடிக்கிறான். எங்கிட்ட அடிக்கிறாடே கேஸ். அவன் பிளாக் போட்டு மேலே வந்துட்டானோ. ஆமாம் பிளாக் போட்டு மேலே வந்திருக்கான். இருங்க மேலே வைப்போம். பிளாக் போட்டு அதான் கேஸ் ஆமாம் பிளாக் போட்டு மேலே போட்டான். நம்ம இருங்க இப்போ அழைச்சிட்டு சைடால் போயிடுவோம். சைடால் பிளாக் போட்டு குடுக்கும் ஓடி போய் டக்குன்னு அங்கே பூச்சி ஓடிப்போம். அவள் தான் மேலே ஓடி ஏற அவள் தான் இப்போ வாடா டே இப்போ
இப்போ வாடா குதியை நான் குதிப்பேன் அவன் தான். அவன் அடிக்க வேணா நான் அப்படியே ரிவர்ஸில் குதிச்சிட்டேன். அதான் அவன் பிட்டுக்கு நேரம் தான் இருந்தேன். அப்படியே பார்த்தா கீழே குதிச்சிட்டேன். சரி ஓகே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இன்னும் 4 தடவை விடணும். ஸோ அவன் டக்குன்னு ஓடுற அங்கே வேறு அடிச்சிட்டுமா உடச்சிட்டு நம்ம பிளாக்காக போட்டுப்போம். ஏன்னா நம்ம பிளாக்காக போட்டால் நமக்கு சேஃபு, இல்லைன்னா அதுவும் டிஸ்டர்பன்ஸ் ஆகுமா. ஸோ நம்ம டக்குன்னு போடுறோம் இங்கே போட்டு அங்கே மேலே பால் டக்கு போடு அங்கே இருக்கான் அவன். செத்துட்டான். நான் கூட அவன் பிட்டுகிட்ட போயிருப்பான், நான் குதிக்க போனான்னு சரி பார்த்தேன் செத்துட்டான். சரி ஓகே வாங்க டக்கு ஜெயிச்சிட்டோம். இன்னும் 2 தான் ஜெயிச்சிட்டுமா. இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா இன்னும் 3 தான் ஜெயிச்சா நம்ம வின்னு. ஸோ வாங்க டக்கு நிற்கிறான். சரி வாங்க அவன் நிற்கிட்டு நம்ம பாட்டி ஜெயிச்சுட்டு இருப்போம். குதி என்ன கேஸ் இது இல்லையோ? ஐயோ என்ன கேஸ் இது? நம்ம விளையாடவே மாட்டுமே, நம்ம விளையாடவே இல்லையே. என்னது இது கேஸ் பார்த்து என்னது இது? எல்லோரும் இப்படி பயந்து போகிறாங்க. இப்படிலாம் யார் விளையாண்டுனா என்ன பண்ணுறது? ஒரு ப்ரோ பிளேயருங்கிற ஒரு ஓகே ரெஸ்பெக்ட்னு ஓகே, என்ன இதுக்குன்னு பார்த்தா தெரிச்சு வர்றாங்க. ஐயோ கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தா தெரிச்சு வர்றாங்க. ஐயோ 2 பேரும் நம்ம பார்த்து 2 ஆட்டம் ஜெயிச்சாங்க. அதான் 2 ஆட்டம் தான் நம்ம உள்ளே உள்ள பிட்டு உள்ள. ஸோ பார்த்தீங்கன்னா தெரிச்சு ஓட்டான். ஒருத்தன் உள்ளே பேரை பார்த்தாலே ஓட்டான். எஸ்பி கேமிங் அவரானு ஓட்டான். சரி ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா அவுட் எடுக்கலாம்னு வந்தால் பார்த்தா நான் போச்சுக்கின்னு அதே வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் நான் பாருங்கள் ஓசியில் ஸ்கின் எடுத்துட்டேன். நாலான ஸ்கின்லாம் காசு கொடுத்தா வாங்கலை, ஓசிலாம் எடுத்தேன். அதனால் பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் ஸ்கின்னில் பார்த்தீங்கன்னா சில ஸ்கின்லாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்களா, ஸோ அங்கே தான் எடுத்தேன். ஆனால் அங்கே பாருங்க அங்கெல்லாம் இருக்குது அதே நான் போகிற அதே ஸ்கின் தான். ஒன்றும் இல்லை, பின்னாடி பார்த்தீங்கன்னா பேக் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. மற்ற எல்லாம் அங்கே பாருங்க, மற்றெல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே சவலாக நீங்கள் வீடியோஸ் பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐகான் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் சேரும். ஸோ பை கைஸ்.